ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 5 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து அந்த தூண்ல நின்று அப்படியே சந்தோஷத்துல சுத்திட்டு இருக்கிறாருல. இப்ப காவேரி அதை பார்த்துட்டு அப்படியே மெதுவா போய் பாஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே விஜய் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் அப்படின்னு. அப்ப விஜய் என்ன சொல்றாரு மனசுக்குள்ளே நினைக்கிறாருன்னா, இப்ப நான் இருக்கிற மைண்ட் செட்ல நீ என்ன கேட்டாலும் செய்வேன், இதுல ரெக்வஸ்ட் வரையானோடனே என்ன அப்படிங்கிறாரு. இல்ல பாஸ் அப்படி சொல்லிட்டு காவேரி என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே அப்பள பிரச்சனையில நம்ம மேல காண்டுல இருக்கிறாரு. இப்ப குடும்பத்தையே இங்க வந்து தங்க வைக்கிறேன்னு சொன்னா என்ன சொல்வாரோ தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கிறாரு. அப்புறமா காவேரி ஒரு வழியா சொல்றாங்க இந்த மாதிரி. அங்க தண்ணி வரல. எங்க வீட்ல எல்லாரும் இங்க தங்க வைக்கட்டானோனே, இதுக்கு எதுக்கு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கா? அவங்க எப்பவுமே இங்கே இருந்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். 2 நாள் என்ன தண்ணி வரலன்னு தான் இங்க வரணுமா? நம்ம வீட்ல இருந்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் தானோனே. இல்ல பாஸ் நீங்க தான் ஏதோ பிரைவசி அப்படின்லாம் சொல்லுவீங்களா? அதனால தான் கேட்டேன் அப்படின்னோனே, அப்படிலாம் இல்ல. அவங்கள கூட்டிட்டு வா. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டு, விஜய் ரொம்ப ஹாப்பியா சொன்னோனே, காவேரிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. சீரியஸாவா பாஸ் சொல்றீங்க? அப்படின்னோனே, ஆமா போய் கூட்டு வா அப்படின்னோனே, இப்ப காவேரி ஓடி வந்து, இங்க உங்க அம்மா கிட்டலாம் இன்னுமா நீங்க வரல? இன்னும் தண்ணி பிடிச்சுட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே தாத்தா வர்றாரு. இப்ப தாத்தா வந்து, ஏம்மா நான் தான் சொன்னேன்ல நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு ஏன் வரமாட்டேங்கிறீங்க? நீங்களெல்லாம் வேற என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு தாத்தா வேற வந்து பேசுறாரு. இவங்க பேசுறத கேட்டுட்டு அடுத்து ராகினி வராங்க. அவங்கலாம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிறவங்க. இந்த மாரி பொண்ணு வீட்லலாம் வந்து உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்க மாட்டாங்க. வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னோனே, இப்போ அவங்க சாரதா என்ன சொல்றாங்கன்னா, "நான் ஏன் வரமாட்டேன்? என் பொண்ணு வீட்ல வந்து நான் மாச கணக்குல கூட தங்குவேன். நீ போ நான் வரேன்" அப்படி சொல்லி காவேரி கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப வீட்டுக்குள்ள வந்தோனே கங்கா கோவப்படுறாங்க. "ஏம்மா நான் தான் கண்ண கண்ண காட்டுறேனே, நீ ஏன் அங்க வரேன்னு சொன்னனோனே, நீயே பார்த்தல்ல அந்த ராகினி எப்படி பேசுனான்னு. அவளால தானே நான் வாரேன்னு சொன்னேன்னு" சொல்லி சாரதா சொன்னோனே, இப்ப பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அவங்க வீட்டுக்கு போனதே இல்லலாடி 2 நாள் தானே போய் தங்குவோம்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவு பண்ணிட்டு, சரி போலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இங்க ஆஃபீஸ்ல என்ன ஆகுதுன்னா, காவேரி வந்து விஜய் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு கேபினுக்கு வராங்க. அப்ப எஸ்கியூஸ் மீ பாஸ் அப்படின்னோனே, வரும்போதே சேட்ட அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு. சரி வான்னு சொன்னோனே, இப்ப காவேரி உள்ள வந்து உட்காந்துட்டு, என்ன கூப்பிட்டீங்களா? எதுக்கு அப்படின்னு கேட்டோனே, இப்போ விஜய் என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஒரு இது மெயில் அனுப்புனேனே பாத்தியான்னோனே, இல்லையேன்னோனே, அப்ப அஃபிஷியலா நீ எதுவுமே செக் பண்றது இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல பாஸ். ஜங்க் ஃபைல்ல போய் விழுந்திருக்கும். இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? அப்படின்னோனே, என்ன இதுக்கு தான் கூப்பிட்டீங்களான்னு கேட்கிறேன்னோனே, இல்ல ஏதோ பெர்சனலா பேசுறதுக்கு கூப்பிட்டீங்களோன்னு நினைச்சேன்னோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, பெர்சனலா பேசுறதுக்கு வீட்ல இடம் இல்லையா என்ன? அப்படின்னோனே, இல்ல பாஸ் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். ஆனா பெர்சனல் விஷயம் தான். நீங்க திட்டுவீங்களா என்ன? அப்படின்னோனே, விஜய் பாட்டுக்கு லேப்டாப்ல ஏதோ பார்த்துட்டே இருக்கிறாரு. ஐயோ! இவர்கிட்ட கேட்கறதுக்கு சும்மாவே இருக்கலாம் சொல்லிட்டு காவேரி வந்து மூஞ்சி எப்படி வச்சிருக்கிறாரு பாரு, இஞ்சி தின்ன குரங்கு மாரி அப்படி சொல்லி மனசுக்குள்ளேயே திட்டிட்டே அந்த கேபினோட டோர் வரைக்கும் போயிடுறாங்க. அப்புறமா விஜய் கேட்குறாரு, "என்ன ஏதோ சொல்ல வந்த நீ பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கிற. சொல்லிட்டு போ. அப்புறம் நீ என்ன சொல்ல வந்தியோ?" அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இன்னைக்கு நான் இந்த நாள் ஃபுல்லா எனக்கு ஓடிரணுமா அப்படின்னோனே, "ஓ! கியூரியாசிட்டி" அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுட்டு, "ஒண்ணும் இல்ல பாஸ். பெரிய விஷயம்லாம் இல்ல. நீங்க தான் அந்த போஸ்டர்லாம் அந்த கிழிக்கிறதுக்கு ஆள் விடுறேன்னு சொன்னீங்கல்ல. அவங்க யாருமே வரலல்ல. போஸ்டர்லாம் அப்படியே தான் இருக்குது. நான் வேணா போய் கிழிச்சிடவா?" அப்படின்னோனே, இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, "அதான் ஒட்டிட்டல்ல இருக்கட்டும் போ" அப்படின்னோனே, "என்ன பாஸ் சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியே ஷாக்காயி கேட்குறாங்க. "உங்க பிசினஸ் பார்ட்னர் வேற நேத்து எப்படி பேசினாருன்னோனே, அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நீ ஆசைப்பட்டு தானே ஓட்டுன. அது இருக்கட்டும் போ" அப்படின்னோனே, காவேரிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிருது. டோர் கிட்ட நின்னு வெளியில போன மாரி போயிட்டு திருப்பி வந்து எட்டி பார்க்குறாங்க. இங்க விஜய் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அப்படி இருக்கிறாரு. அத பார்த்தோனே காவேரியும் சிரிச்சுட்டு போயிடுறாங்க. இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, வீட்ல வந்து விஜய் இருக்கும்போதே அவங்க காவேரியோட வீட்ல எல்லாருமே விஜயோட வீட்டுக்கு வராங்க. விஜய் எனக்கு ஒரு கால் வருதுன்னு அவர் போயிடுறாரு. இவங்க காவேரியும் அவங்க அம்மாவும் கிச்சன்ல வந்து விஜய்க்கு விருந்தே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ராகினி வராங்க. வந்து இந்த மாரி பாட்டிக்கு கிச்சனுக்குள்ள யாரும் வரதே பிடிக்காது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்ப காவேரி வந்து நான் ஏற்கனவே பாட்டிக்கிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சாரதா வந்து இப்ப விஜய்க்கு வந்து விருந்து வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்